அவனுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அள்ள முடியாது. அப்ப வள கொள்ளைக்கு அவன் தண்ணியை தர மறுக்கிறான். இன்னொன்னு என்ன பாரு, முப்போகம் விளைந்து கொண்டிருந்தால் என்னுடைய வேளாண் பெருங்குடி மக்கள், உழவர் குடிமக்கள் விளைநிலத்தை விட்டு வெளியேற மாட்டார்கள். விளைநிலத்தை விட்டு வெளியேறவில்லை என்றால் காவிரி படுகை முழுக்க இருக்கிற மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் என்ற அந்த எரிகாற்றை எடுக்க முடியாது. இந்த மீத்தேனுங்கிறது எப்படி உருவாகுது? இந்த ஹைட்ரோ கார்பன் இது எப்படி உருவாகுது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள்ளே புதைந்த மரம், செடி, கொடிகள் மக்கி புதைந்து காற்றின் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாகி விடுகிறது. அந்த கரியாகுது, அதான் நிலக்கரி. உனக்கு தெரியும், நெய்வேலியில். அப்ப பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி அந்த மரம், செடி, கொடி எல்லாம் பூமிக்குள்ள புதைஞ்சதுன்னா, அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எனது முன்னவர்கள் இந்த நிலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கீழடியில தோண்டும் போது 2800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழங்க வாழ்ந்திருக்கான்னு ஒரு அடையாளம் வருது இல்ல? அப்படி பூமிக்குள் தோண்டும் போது என் முன்னவர்கள் வாழ்ந்த இடத்திலே புதைந்த மரம், செடி, கொடி எல்லாம் இன்னைக்கு மக்கி மக்கி கரியாகி நிக்குது. அந்த கரிக்கு வெடிப்பு இருக்கு. இந்த கரிக்கடையில வெடிப்புக்குள்ளே ஒரு காற்று இருக்கு. அந்த காற்று தான் இந்த மீத்தேன் எரிகாற்று, ஹைட்ரோ கார்பன் என்கிற இந்த உயிர் வலி எரிகாற்று. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த எரிகாற்றை எடுக்கிறதுக்காக இதே மாதிரி காவிரி படுகையில் இருக்க மாதிரி கங்கை படுகையில் இருக்கா? இருக்கு. அப்ப ஏன் அங்க போடல? அங்க நல்லா ஆத்தாள் கம்மனுக்கும் பிறந்தவன் அவன் என்ன பண்றான்? அவன் அங்க ஆட்சியில் இருக்கான். நான் விறகு வச்சு கூட அடுப்பரிச்சுக்கிறேன், வெளியில போடான்ட்டான். இங்க 60 வருஷமா எனக்கு பெத்தவன் அப்பன எல்லாமே மத்தவனே இருக்கிறதுனால எவன் வந்தாலும் என் ஆத்தா தாலி எடுத்தானே, என் அக்கா தாலி எடுத்தானே, அவனுக்கு கவலை கிடையாது. அவன் போடுறான். இப்ப 3 போகை என்னால விளைஞ்சதுன்னா இந்த நிலத்துல அவன் இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் எடுக்கிறேன்னு குழாய போட முடியாது. விளங்கிச்சா? இப்ப அப்ப தண்ணி வரலைன்னா இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்ட்டு, ஏப்பா இங்க ஒரு போட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான். நான் முதல்ல இங்க வந்து இந்த மீத்தேன் எரிகாற்று ONGCக்கு எதிராக நான் போராட வரும்போது அவன் என்ன சொல்றான்ங்க, என்னை தனியா கூட்டிட்டு போய் அந்த அதிகாரி, ஐயா இங்க வாங்கய்யா 17 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறான். என்னங்க சொல்றிய? ஆமாங்கய்யா 17 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல கிணறு, இந்த கிணறை போட சொல்லி அனுமதி கொடுத்தது யாரு தெரியுமா? யாருன்னு கேட்டாப்ல. யாரு? உங்க சனந்தாயான்றாப்ல. எப்படிங்க, என்ன சொல்றீங்க? என்ன சொல்லி சொன்னீங்க? எப்படி எங்க நிலத்துல கிணற தோண்டுங்கன்னு சொன்னதே இவர்கள் தான். நான் கேட்ட, என்ன சொன்னீர்கள்? தோண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மண்ணெண்ணை எடுக்க போறோம்னு சொன்னோன்றாங்க. எப்படி இருக்கு? மண்ணெண்ணெய் எடுக்க போறோம் என்று சொன்னதால் மண்ணெண்ணெய் தானே, சீமெண்ணெய் தானே எடுக்க போறான், எடுத்துட்டு போட்டும், என் நிலத்துல போட்டுக்கன்னா. அப்புறமா தான் தெரியுது அவன் எரிகாற்றை எடுக்கிறான். திடீர்னு தீப்பிடிச்சு எரியும் போதுதான் தெரியுது, அட பாவிகளான்னு அன்னைக்கு தான் தெரியுது. புரியுதா?